வெல்கம் டு NIT கிளாஸ் 2020 செப்டம்பருக்கு போகிறவங்களுக்கு ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோம். இப்போ மோஷன் இன் பிளேனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக அபவுட் 52 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ், இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ டு கிளியர் NEET and be doctors. முதல்ல மனசில் நல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்கள் மேலே. யூ கேன் அப்படின்றது definitely you can win. So with this let me go to the problems. Continue பண்ணுறேன். Question number 53க்கு போகலாம். First question of today, question number 53 continuous சொன்னால் position of a particle moving in xy plane at any time is given by x என்றது 3t square minus 60 meters and y என்றது t square minus 2t meters. Choose the correct statement. Acceleration 0 at t equal to 1, velocity is 0 at t equal to 1 and acceleration is 0 at t equal to 0 and velocity is 0 at t equal to 1. Both are 0, velocity and acceleration both are 0 at t equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x கொடுத்துருக்காங்க in terms of t and y கொடுத்துருக்காங்க. அதாவது it moves in xy plane. அந்த velocity எப்போ 0 ஆகும் அல்லது acceleration எப்போ 0 ஆகும்ன்றது கொஸ்டின். இது எப்படி பண்ணலாம்? x கொடுத்துருக்காங்க in terms of t. So velocity in x component of the velocity is dx by dt. அதாவது 60 minus 6. அப்போ இந்த velocity 0 இருக்கணும் அப்படின்னா இது என்ன ஆகும்? t must be equal to 1. 60 minus 6 equal to 0, 60 equal to 6, t equal to 1. சரி, what about y componentல? y componentல dy by dt அப்படின்றது 2t minus 2. இதையும் நீங்கள் 0 வச்சிங்க அப்படின்னா t equal to 1. ஸோ at t equal to 1ல் velocity 0 in both x and y componentல. Now how about acceleration? So velocity is 0 at t equal to 1 கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது acceleration 0 அப்படின்றது. அதனால் நீங்கள் ஆக்சிலரேஷனாக பார்க்குறீங்க. வாட் அபவுட் த ஆக்சிலரேஷன்? இங்கே d square x by dt square போட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 6ன்னு ஆகும். இதில் ஆக்சிலரேஷன் அப்படின்றது y காம்பனண்ட்டில் ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். ஸோ ஆக்சிலரேஷன் அலாங் x காம்பனண்ட் வந்து x டைரக்ஷனில் வந்து 6ன்னு ஆகுது. அண்ட் ஆக்சிலரேஷன் அலாங் y டைரக்ஷன் அப்படின்றப்போ it becomes 2. It is never becoming 0. So acceleration will never be 0 for whatever may be the time. So velocity மட்டும் 0 வருது at t equal to 1 அப்படின்றது கிளியராக புரியுறது. Therefore we choose C. ரொம்ப சின்ன கணக்கு. ஆனால் இது வரைக்கும் இது மாதிரி பார்க்கல. இது எக்ஸை மட்டும் பார்த்தோம் அல்லது y என்ற மாதிரி பார்த்தோம். இது x in terms of t and y in terms of t அப்படின்றது இதுதான் பார்க்குறோம். இப்போ நான் question number 54 போலாமா? Two projectiles of same mass have their maximum kinetic energy in the ratio 4:1. The ratio of their maximum heights is also 4:1. Then what is the ratio of their ranges? இதோ kinetic energy கொடுத்துருக்காங்க, ரேஷியோ, heights உடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ரெண்டு ப்ரொஜெக்டைலோடது. and what is the ratio of their ranges அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதான். what is the formula for kinetic energy? half into, so kinetic energy is a 1 and 2, first projectile and second projectile அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா half into m into velocity, so u1 square, half into m into u2 square. சேம் மாஸ் சொல்லிட்டாங்க, அதனால் இது வேண்டாம், half வேண்டாம். ஸோ சிம்பிளி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா
இந்த u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர் வரும். இதை வந்து கணக்கில் கொடுத்துட்டாங்க 4/1. அப்போது u1 பை u2 அப்படின்றது 2:1 ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ u1 பை u2ன்றதை 2/1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ now I have to go for the heights. Say height 1 first projectile ஓடது height 2 அப்படின்றது வச்சோம் அப்படின்னா what is the formula for height? u square sin square theta 1 divided by 2g divided by again u2 square sin square theta 2 divided by 2g. இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர் அது இங்கே இருக்குது. இது நீங்கள் 4/1 sin square theta 1 by sin square theta 2 அப்படின்றது போடலாம். sin square theta 1 divided by sin square theta 2. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இதையும் 4:1 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 4/1 இந்த 4/1 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? sin square theta 1 அங்கே போய்டும். அதனால் sin theta 1 equal to sin theta 2 அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம். ஓகேவா? sin theta 1 equal to sin theta 2. Now இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி let us go for the ratio of the ranges. ஸோ ரேஞ்சோட ஃபார்முலா எழுதுங்க. u ஸ்கொயர் sin 2 theta by g. இங்கே வந்து u1 ஸ்கொயர் sin 2 theta 1 by g and u2 ஸ்கொயர் sin 2 theta 2 by g. The range of the first projectile by range of the second projectile. g cancel ஆகிடும். sin theta 1 sin theta 2 சேம்ன்றதுனால 2 theta 1 2 theta 2 சேமாக தான் இருக்கும். அப்போ sin 2 theta 1 sin 2 theta 2 சேம்ன்றதுனால கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன மிச்சம் இருக்குது? u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர். u1 ஸ்கொயர் பை u2 ஸ்கொயர்ன்றது முதலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு 4:1 அப்படின்ட்டு. ஸோ த கரெக்ட் சாய்ஸ் இஸ் டி 4:1. Question number 55. A 600 kg vehicle takes a circular turn of radius 50 meters with a velocity of 36 km/h. Centripetal force என்ன அப்படின்றாங்க. What is the formula for centripetal force? Centripetal force அப்படின்றது m into v square by r. மாஸ் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி km/h கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் மீட்டர் பை செகண்டில் மாற்றிட்டீங்க அப்படின்னா போகிறோம். ஸோ 10 ஆகும். ஸோ வாட் இஸ் த மாஸ்? 600. இது எவ்வளவு? 10 into 10. வாட் இஸ் த ரேடியஸ்? 50. ஒரு 0 போயிடுச்சு. இங்கே வந்து 120 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1200 நியூட்டன்ஸ். அந்த அளவுக்கு சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் த கார் வந்து ஃபேஸ் பண்ணும். த சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி கார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெஹிக்கிள் இஸ் ஈக்குவல் டு 1200 நியூட்டன்ஸ். Very simple one. The formula மட்டும் ஞாபகம் இருந்தால் போகிறோம். Now I go for 56th problem. Magnitude of linear velocity if r vector equal to 3i minus 4j plus k and angular velocity omega equal to 5i minus 6j plus 6k அப்படின்னு கொடுத்துருக்காங்க. You have to find the linear velocity உடைய magnitude. Linear velocity அப்படின்றது உங்களுக்கு தெரியும் r omega. சரியா? ஸோ v இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்றது ஃபார்முலா. அப்போது இதில் பண்ணிங்க அப்படின்னா 3i minus 4j plus k dot 5i minus 6j plus 6k அப்படி வரும். பண்ணிங்க அப்படின்னா 15, இங்கே ஒரு 24, இங்கே ஒரு 6, அப்போது 45. ஸோ இங்கே ஒரு 45 இருக்குது. ஸோ அப்படின்ட்டு சாய்ஸும் வந்துருச்சு. ஏன்னா வெலாசிட்டி அப்படின்றதுல யூனிவர்சிட்டி ஆர் இன்ட்டு ஒமேகா. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. கரெக்டாக? ஆனால் அது தப்பு. ஏன்? டாட் ப்ராடக்டை யூஸ் பண்ணணுமா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமான்றது நமக்கு முதல்ல கிளியர் ஆகணும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அப்படின்றது நாட் இந்த அல்ஜிப்ராவில் மாதிரி ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ அது டாட் ப்ராடக்டாகவும் இருக்கலாம் கிராஸாகவும் இருக்கலாம். தி ரிசல்ட்டிங் ஒன்றை பொறுத்து இருக்குது. த லீனியர் வெலாசிட்டி அப்படின்றதும் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றதுனால த விஆர் ஒமேகா அப்படின்றது இது அவங்க ரேடியஸை மேக்னிடியூடில் கொடுத்தாங்கன்னா இது ஓகே. பட் வெக்டாரில் கொடுத்தாங்க அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி வி வெக்டார் ஈக்குவல் டு
ஒமேகா கிராஸ் ஆர் வெக்டார் அப்படின்றது ஃபார்முலா. அப்போ ஒமேகா கிராஸ் ஆர் வெக்டார், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஐஜேகே எழுதிடணும், நெக்ஸ்ட்டு ஒமேகா எழுதணும் 5 மைனஸ் 6 6, அதுக்கப்புறம் ஆர் வெக்டார் எழுதணும் 3 மைனஸ் 4 1. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறீங்க வெக்டாரில் வரப்போ. ஏன்னா இது அவ்வளோவா நீங்கள் ஸ்டேட் போர்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. V ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னாகும்? ஐ வெக்டார், இது ஒரு -6, இது +24 ஆகிடும். ஸோ 18 ஆகுமா? ஸோ இது -6, அது மைனஸ், ஸோ +24 ஆகும், அதனால் 18. இது நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? -j போடணும். -j போகிறப்போ இது 5, இது 2 5 ஆகும். இது பண்ணிங்கன்னா -18 ஆகும், தேர்ஃபோர் -13. அடுத்தது கே வெக்டார் அப்படி எடுத்தோம்னா இந்த 2 வரணும், அதாவது -20, அதுக்கப்புறம் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அதனால் 18. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2k அப்படி வரும். இது வந்து வெலாசிட்டி இன் வெக்டார் ஃபார்ம். அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க? மேக்னிடியூட் கேட்குறாங்க. ஸோ இதனுடைய மாடுலஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? இதனுடைய மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 18 ஸ்கொயர்ன்றது 324, இது 169, அது 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டில் 497 ஸ்கொயர் ரூட் வருது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தரவாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆர் ஒமேகான்னு போட்டுட்டு 45ன்னு ஒரு ஆன்சர் இருக்க, அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் த லீனியர் வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. அந்த வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லீனியர் வெலாசிட்டிக்கு? ஒமேகா கிராஸ் ஆர் வெக்டார். ஓகேவா? நான் கொஸ்டின் நம்பர் 57 போலாமா? Question number 57. The particle moves along a parabolic path. And the parabolic path of the equation y equal to 9x square in such a way that x component of velocity remains constant and it has a value of 1/3 meters by second. What is the acceleration of the projectile? அப்படின்னு கொடுத்துட்டு they have given some 4 choices கொடுத்துருக்காங்க. y equal to 9x square கொடுத்துருக்காங்க. நமக்கு வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வேணும் இல்லையா? ஸோ இப்போது ஆக்சலரேஷனுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் இங்கே பண்ணணும். இது பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? dy/dx தான் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் y is related with x only. dy/dt அப்படின்றது 18x into x இருக்குது, அதனால் dx/dt அப்படின்னு போடணும். இந்த பார்ட்டு முக்கியம். So y equal to 9x square in such a way that x component of velocity remains constant and has a value 1/3. So y equal to 9x square அது differentiate பண்ணுறோம் dy/dx, இங்கே x இருக்கிறதுனால அதுக்கு பண்ணிங்கன்னா 18x வரும். xன்றதுனால you have to write dx/dt. அவங்க என்ன சொல்கிறாங்க? the x component of velocity, அதாவது அப்போ என்ன அர்த்தம்? dx/dt. இது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது வேல்யூ எவ்வளவு? 1/3ன்றாங்க. ஸோ இந்த dx/dtக்கு பதிலாக யூ ஆர் கோயிங் டு புட் தட் x into 1/3 இப்படி பண்ணலாம். அதாவது சிம்பிளி இட் வில் பிகம் 6x அப்படின்ற மாதிரி ஆகும். ஸோ வி காட் சம் வேல்யூ 6x, அதாவது வெலாசிட்டி அலாங் y காம்பனண்ட் அப்படின்றது 6xன்னு ஆகும். ஏன்னா x காம்பனண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம், yன்றது சொன்னதுனால வெலாசிட்டி அலாங் y காம்பனண்ட் அப்படின்னு ஆகிடும். அப்போ இது டிஃபரன்ஷியேட் திருப்பியும் பண்ணிங்க அப்படின்னா 6x அப்படின்றது ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ d²y/ திருப்பியும் dx, அதை இப்படி எழுதுவோம். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 6 into x இருக்கிறதுனால மறக்காமல் திருப்பியும் dx/dt, இதை மறந்துடாதீங்க. வாட் இஸ் dx/dt? 6 into 1/3, அதாவது 2. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்குது? வெலாசிட்டி சேஞ்சஸ் ஒன்லி அலாங் y காம்பனண்ட், x காம்பனண்ட் தான் சேமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம்.
velocity சேமாக இருந்தால் ஆக்சிலரேஷன் எங்கேருந்து வரும்? நோ ஆக்சிலரேஷன் அலாங் எக்ஸ் காம்போனன்ட். அப்போ ஒய் காம்போனண்ட்டில் மட்டும்தான் ஆக்சிலரேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சது இருக்க முடியும். அது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. ஒய் காம்போனன்ட் அப்படின்னு சொன்னதுனால யூ சூஸ் த ஆன்சர் 2J. தட் இஸ் 4th சாய்ஸ் இஸ் தி ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதா? இதில் ஜென்ரலாக மிஸ்டேக் வரக்கூடியது அந்த dx/dt பார்ட்டை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவரை நம்ம பண்ணோம் dy/dxனால் ஏதோ ஒன்று விட்டுட்டோம். ஆனால் எனக்கு வேண்டியது என்னென்னா ஐ வாண்ட் ஆக்சுவலி dy/dt எனக்கு வேணும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை எக்ஸில் தான் பண்ண முடியுன்றதுனால இதை dx/dt அப்படின்னு பண்ணுறோம். இதை ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது v, இதை ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ we get this 6 times of x இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx/dt, அது dx/dt போல் 1/3 போட்டிருக்கோம். Now I go for question number 58. A projectile can have same range r for two angles of projection. If t1 and t2 be the time of flight in the two cases, then what is the product of t1 t2? 2r, 2r into g, 2r by g, இல்லை வெறும் r by g அப்படின்றாங்க. Time of flight அப்படின்றாங்க and same range. What is the formula for time of flight? Time of flight க்கு formula 2u sin theta divided by g. இல்லையா? This is the time of flight 2u sin theta by g. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த t1 and t2 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆங்கிள்ஸ் நமக்கு வேணும். அப்போது அந்த ஆங்கிள்ஸ்க்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா can have the same range r for two angles of projection. The range will be same if the angles are complementary. அதாவது ஆங்கிள்ஸ் வந்து தீட்டா அண்ட் 90 மைனஸ் தீட்டா இப்படி இருந்தால் the range will be same. இது உங்களுக்கு தெரியும். அதாவது காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ரேஞ்ச் will be சேமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ t1ன்றது அப்போ நம்ம என்ன சொல்லலான்னா இதை அழிச்சிட்றேன்னா t1 அப்படின்றத சப்போஸ் தீட்டான்னு வச்சுப்போம். அதனால் இது என்ன ஆகும், 2u sin theta by g அப்படி ஆகும். t2 அப்படின்றத 90 மைனஸ் தீட்டான்னு வச்சுப்போம். அப்போ இது என்ன ஆகும், sin 90 மைனஸ் தீட்டா பை ஜின்னு ஆகும். இதை 90 மைனஸ் தீட்டான்றது நம்ம என்ன சொல்லலாம், t2 அப்படின்றத 2u sin தீட்டான்றது 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா அப்படி ஆகிடும். இப்போ உங்க கேட்குறது t1 into t2. இதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் சேம். ஓகேவா? இப்போ now we have to go for that. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ நம்ம t1ஐயும் t2யும் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் t1 and t2? t1 t2 பண்ணால் இங்கே ஒரு 2u இங்கே ஒரு 2u, ஸோ 4u ஸ்கொயர் ஆகும். இங்கே sin theta cos theta divided by g ஸ்கொயர் இப்படி வரும். ஓகேவா? ரேஞ்சோட அவங்க கனெக்ஷன் கொடுக்குறாங்க. t1 t2 ஈக்குவல் டு அப்படின்னா ரேஞ்ச் ஃபார்முலா நம்ம எழுதிக்கணும். இந்த ரேஞ்ச் ஃபார்முலா பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் என்ன பண்ணுறேன், 2u ஸ்கொயர் வச்சு அந்த 2 sin theta cos theta அது வந்து உங்களுக்கு ஃபார்முலா sin 2 thetaன்றது டிவைட் பை g ஸ்கொயர் இப்படி வந்து நிற்கும். இதனுடைய t1 into t2. வாட் இஸ் த ரேஞ்சோட ஃபார்முலா? இந்த ரேஞ்சோடைய ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 theta பை g. இந்த g ஸ்கொயர் நான் g into gன்னு எழுதிக்கிறேன். இந்த u ஸ்கொயர் sin 2 theta by g அப்படின்றது ரேஞ்சு. ஸோ அப்போ t1 t2 கிட்ட என்ன ஆகும், rg 2u ஸ்கொயர் sin 2 theta by g அப்படி வரும். 2r by g அப்படி வரும். கரெக்டாக? ஐ எம் சாரி, திஸ் இஸ் t1 t2 ஈக்குவல் டு gr by 2 அப்படி வரும். 2u ஸ்கொயர் sin ஸ்கொயர் 2 theta கேன்சல் ஆகுது. அதனால் 2 t1 t2 equal to 2 times of, I am sorry, இங்கே r போட்ட தப்பு, இதுக்கு பதிலாக நான் r. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கணக்கு 2 times of இது ஃபுல்லாக r and இங்கே g, ஸோ 2r by g, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஒன்று டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன தெரியணும். அதனால திங் ப்ரொஜெக்டர் கேன் ஹேவ் சேம் ரேஞ்ச் ஃபார் 2 angles ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றப்போ இந்த ஆங்கிள்ஸ் மஸ்ட் பி காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற பார்ட் உங்களுக்கு தெரியணும்.
அதுக்கு பிறகு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, யூ ஆர் கெட்டிங் சம்திங் T1 T2 ஈக்குவல் டு வர்றது. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்சில் கேட்கறதுனால இந்த ரேஞ்ச் ஃபார்முலாவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம். we know that range is equal to u square sin 2 theta by g. அதனால் இதை என்ன பண்ணுறோம், sin theta cos theta into 4 times இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி 2 times 2 sin theta cos theta அப்படி எழுதுகிறோம். அதாவது இந்த 4க்கு பதிலாக இங்கே ஒரு 2ன்னு வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 2 அப்படி வச்சுக்கிறோம். the result 2 sin theta cos thetaன்றது sin 2 theta. ஸோ 2u square sin 2 theta by g into g தனித்தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த பார்ட் நம்ம ஆர்னு சொல்லிடலாம். 2r by g ஆன்சர். சிம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா? A body of mass 10 kg revolves in a circle of diameter 40 cm making 1000 revolutions per minute. What is the linear velocity? இதே மாடல் ஒரு கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். linear velocity v equal to r omega. ஒமேகா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒமேகாவுடைய ஃபார்முலா என்ன? 2 pi nu. ஸோ ஒமேகா அப்படின்றது 2 pi nu. நியூன்றது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். இங்கே ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 pi ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டாக மாற்றுறதுக்காக பை 60 அப்படின்னு போடுறோம். இதை கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 pi by 3 அப்படின்றது ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும். இதுதான் எனக்கு வேணும். 2 pi nu ஒமேகா கிடைச்சாச்சு. ஒமேகாவோட வேல்யூ. இப்போ நவ் லீனியர் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஆர் ஒமேகா. இது ஒன்றும் வெக்டர் ஃபார்முலா தரல, ஆனால் நார்மல் ஒன். ஸோ ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ்ன்றது 20 சென்டிமீட்டர். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஏன்னா மீட்டர் பை செகண்டில் ஆன்சர் இருக்கா, அதனால் டிவைட் பை 100 பண்ணியிருக்கேன் ஆருக்கு. ஒமேகான்றது என்ன வச்சுருக்கோம்? 100 pi by 3 அப்படி சொல்கிறோம். இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 20 pi by 3. ஸோ ப்ராப்ளம் லுக்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது. உங்களை அதை லிங்க் பண்ணணும். இந்த ஃபார்முலா எதுக்கு வரும், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் வந்துடலாம். Now I go for the 60th question. Question number 60, a unit vector perpendicular to the vectors a vector and b vector. இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலராக ஒரு வெக்டார், அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து மேக்னிட் வந்து ஒரு யூனிட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. The unit vector perpendicular to the vectors அப்படின்றது ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, யூனிட் வெக்டார் அப்படின்றது ஜஸ்ட்லாம் ஜென்ரலாக என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். பர்பெண்டிகுலர் டு போத் வெக்டார்ஸ் அப்படின்னா ஏ கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வெக்டார் கிடைக்கும். இது வெக்டார், அந்த மேக்னிடியூடாக டிவைட் பண்ணிட்டால் ஒரு யூனிட் வெக்டார் கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏ கிராஸ் பியை நீங்கள் பண்ணணும். ஏ கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சே ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இது 4 minus 1 3, அது 2 minus 2 1 and minus 2. ஸோ 4 minus 1 3, அடுத்தது -2 1 -2. இப்போ நான் வந்து எக்ஸ்பேர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஒரு கணக்கில் உங்களுக்கு போட்டேன், அதனால் இப்போ நான் வேகமாக போயிடுறேன். இது 2, இது -3, அதனால் இது என்னாகும் மைனஸ் ஐ வெக்டார். அடுத்தது என்ன ஆகணும்? ஜே வரணும், மைனஸ் ஜே. ஸோ இது ரெண்டும் பண்ணோம்னா -8, இது ரெண்டும் பண்ணுறப்போ -6, ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் +6, -8 +6, அதனால் -2 வரும். ஸோ இங்கே +2 அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு கே வெக்டார் போடணும். கே வெக்டார் போனால் இது ஒரு 4, இங்கே வந்து 2 ப்ளஸ்ஸு, ஆனால் மைனஸ் ஃபார்முலா படி, அதனால ஒரு 2. ஆக இந்த ஏ க்ராஸ் பியோட வேல்யூ வந்து -a + 2j + 2k அப்படி வரும். இப்போ என்னோட மாடுலஸ் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த மாடுலஸ் ஆஃப் ஏ க்ராஸ் பி அப்படின்னா √1² அப்புறம் 2² அப்புறம் ஒரு √2², அதாவது √9 3. ஸோ அப்போ வாட் இஸ் என் கேப்? என் கேப் பண்ணுது -i வெக்டார் + 2j வெக்டார் + 2k வெக்டார் டிவைடட் பை 3, அதாவது இந்த சாய்ஸ். இந்த கணக்கு வந்து நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணக்கூட அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். I minus 2j, அப்புறம் I minus I plus 2j, அப்புறம் I minus 2j minus I. What is the answer you are getting here? -i plus 2j plus 2k. இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. -i plus 2j plus 2kன்றது டிலையும் பிலையும் இருக்குது. -i plus 2j plus 2k அப்படின்றது அவன் யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறப்ப சம்திங் மஸ்ட் பி தேர், கே இருக்கணும். அது ஒன்றா இருந்தாலும் ஒழிய இது ஒன்றும் இல்லை. இதோட மேக்னிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா
மனசுலேயே நீங்கள் சொல்லிடலாம் 4 + 4 + 8 + 1 9, 9 ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்றது. அதனால் லாஸ்ட் சாய்ஸை நம்ம சூஸ் பண்ணிடலாம். சரியா? நான் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டில் நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். லீனியர் மோஷன் அப்படின்னா v = u + at and s = ut + half at square. s என்றது டிஸ்டன்ஸ், v square minus u square = 2as. s and nth செகண்டில் டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னா u plus a by 2 into 2n minus 1. u into the initial velocity, v into the final velocity. இதே இப்போது against gravity அப்படின்னு நீங்கள் சொன்னாலோ அல்லது it falls அப்படின்னா ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறப்போ ஏக்கு பதிலாக ஜீன்னு வரணும். எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதுக்கு பதிலாக ஜீன் போட்டுக்கோங்க. when it is free fall அப்படின்னா ஏ வந்து 0 ஏன்றது ஜீன் ஆகும், ஜி பாசிட்டிவாக இருக்கும். when the ball is thrown up அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா against the gravity, அப்போ ஜிக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் போடணும். now when a body is thrown up அப்படின்றப்போ what is the maximum height reach? இதெல்லாம் நேராக ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. h = u square divided by 2g. அது ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஃபார்முலாலேருந்து வந்துடும். இந்த ஃபார்முலாலேருந்து வந்துடும். ஏன்னா மேக்ஸிமம் ஹைட்ன்றப்போ வெலாசிட்டி 0 ஆகிடும். இந்த மேக்ஸிமம் ரீச் இந்த பாடி இஸ் த்ரோன், அப்போ இது மைனஸ் ஜீன் ஆகும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த எஸ்ன்றது u square by 2g. எஸ்ன்றது தான் ஹைட்டு. அதனால் அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். வாட் இஸ் த டைம் ஆஃப் அசன்ட், டைம் ஆஃப் டிசன்ட் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஈச் ஒன் இஸ் ஈக்குவல் டு u by g. டைம் ஆஃப் அசன்ட் u by g, டைம் ஆஃப் டிசன்ட் u by g. அப்போ வாட் இஸ் த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து திஸ் ப்ளஸ் திஸ் u by g ப்ளஸ் u by g, அதனால் 2u by g. ஓகேவா? when a projectile is fired horizontally இப்படி தான் போகிறோம். ஆனால் it will take a parabolic path from some height h. இங்கேருந்து அது த்ரோ பண்ணுறோம் அப்படின்றப்போ what is the position of the projectile after say time t seconds அப்படின்னா x கோஆர்டினேட் வந்து ut-ஆக இருக்கும், y கோஆர்டினேட்டில் half gt ஸ்கொயராக இருக்கும். velocity after time t அப்படின்னா √u square plus g square t square. time of flight அதாவது த்ரோ பண்ணதுலேருந்து பூமிக்கு வந்து சேரதுக்கான நேரம் t is equal to square root of 2h by g. what is the horizontal range? the horizontal range வந்து velocity into the time, அதனால் u into t. so u into t க்கு பதிலாக root of 2h by g, அதனால் வந்து u into root of 2h by g அப்படின்றோம். for the projectile fired horizontally from some height. ஓகேவா? for the projectile fired at the angle theta with the horizontal, அதாவது இங்கே வச்சுருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ணுறோம், த்ரோ பண்ணுறோம் with a velocity u. இப்படி போயிட்டு இருந்தால் த்ரோ பண்ணுறோம். ஆனால் now it will take a parabolic path. so with the velocity u நம்ம பண்ணுறப்போ அதோட horizontal component velocity will be equal to இப்படி போயிருந்தால் u cos theta போகும். நேராக வெர்டிகலாக போகிறதா இருந்தால் அதோட velocity u sin theta-வாக இருக்கும். இதனுடைய பொசிஷன் ஆஃப்டர் டைம் t அப்படின்றது x = u cos theta into t, y = u sin theta t minus g t square by 2. ஹைட்டோட ஃபார்முலா u square sin square theta by 2g. ரேஞ்சுக்கு u square sin 2 theta by g. அந்த தீட்டான்றது 45 இருந்ததுன்னா sin 90 அது 1 ஆகிடும். therefore maximum range அப்படின்றது u square by g. அதாவது இந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னா you have to throw at an angle of 45 degrees. range will be equal if the angles are complementary. for theta and 90 minus theta அந்த ரெண்டு ஆங்கிளை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா the range will be சேமாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? in the case of uniform circular motion angular displacement அப்படின்றது theta, length of the arc by radius. angular velocity அப்படின்றது அந்த displacement by time, angular displacement by time, அதனால theta by t. if the angular displacement அப்படின்றது suppose we consider for the whole circle அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும், 2 pi by capital T. 1 by t என்றது nu, so 2 pi nu. nu என்றது frequency, number of revolutions per second. linear velocity என்றது r omega. அதை வெக்டார் ஃபார்மில் கொடுக்குறதா இருந்தால் omega cross r. it is a vector quantity. centripetal acceleration alpha அப்படின்றத v square by r அல்லது r omega square. v க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். லீனியர் ஆக்சலரேஷன் அது ஏன்னு வச்சுக்கிறோம், அது வந்து r into alpha, அதாவது centripetal acceleration into that. அதாவது இங்கே என்ன சொன்னோம், angular velocity into this linear velocity.
இங்கே அந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இன்டூ ஆர். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், அதாவது எம் இன்டூ ஆர் ஒமேகா ஸ்கொயர். சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்றது mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம். mv ஸ்கொயர் பை ஆர் சொல்லலாம், அல்லது mr ஒமேகா ஸ்கொயர் சொல்லலாம். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஃபார்முலா. ஓகேவா? வெக்டர்ஸில் a டாட் b அப்படின்றது ab காஸ் தீட்டா, i டாட் i, j டாட் j, k டாட் k இதெல்லாம் ஒன்று. ஆல் அதர் திங்ஸ் i டாட் j போட்டாலோ இல்லை i டாட் k போட்டாலோ j டாட் k போட்டாலோ இதெல்லாமே ஜீரோ. இதை தவிர இது எல்லாமே ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட்டில் ஒரு வேளை டைரெக்டாக கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா i கிராஸ் jk இது ஞாபகம் வச்சுக்கிறது இந்த சைக்கிளிக் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். i jk எழுதுங்க. i கிராஸ் jன்றது kன்னு ஆகும், j கிராஸ் kனா i ஆகும், k கிராஸ் iன்னா j ஆகும். இதை ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா சைன் மாறும். ஏன்னா a கிராஸ் b யும் b கிராஸ் ஏவும் சேம் இல்லை, மைனஸ் ஆஃப் b கிராஸ் a அப்படின்றது ஃபார்முலா. a டாட் பிக்கு சொன்ன மாதிரி a கிராஸ் பிக்கு சொல்லியிருக்கேன். தட் இஸ் ab sin theta n cap. n கேப்ன்றது யூனிட் வெக்டார். இப்போ யூனிட் வெக்டார் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா a கிராஸ் b கண்டுபிடிங்க பை மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. மேலே வெக்டாரில் இருக்கும், கீழே நம்பராக இருக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா ஒரு வேளை சைட்ஸ் கொடுத்துட்டு சைட்ஸை வெக்டாரில் கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் கேட்டாங்க அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு a கிராஸ் b உடைய மாடுலஸ். இது பேரலோகிராம் அப்படி கொடுத்தாங்கன்னா சிம்பிளி a கிராஸ் b அதனுடைய மாடுலஸ். ஒரு வேளை அவங்க ரெண்டு டயகனல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு d1 கிராஸ் d2 வெக்டார் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் வெல் அஸ் மோஷன் இன் பிளேன் ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் எப்படி வந்தால் சம் ஹிண்ட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. எ பாடி ட்ராவலிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் கவர்ட் half of the total distance with a velocity v0. A body is traveling along a straight line. It covers half of the total distance with a velocity v0. The remaining part irukka paadi adu vandu covered with a velocity v1 for half the time and with a velocity v2 for other half the time. அப்படின்னா find the average velocity. கேள்வி பார்த்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறோம், பாதி தூரத்தை ஒரு வெலாசிட்டியில் போகிறோம், மிச்ச பாதி தூரத்திற்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரத்தில் பாதி நேரத்தை வெலாசிட்டி v1 போகிறோம், மிச்ச பாதி நேரத்துக்கு வித் வெலாசிட்டி v2 போகிறோம். ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வாஸ் கவர்ட் வித் எ வெலாசிட்டி v1 ஃபார் ஹாஃப் த டைம் அண்ட் வித் எ வெலாசிட்டி v2 ஃபார் அதர் ஹாஃப். ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்துக்கு பதிலாக ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. அதாவது முதல் ஒரு ஹாஃப் த டிஸ்டன்ஸ்க்கு த பாடி கோஸ் வித் எ வெலாசிட்டி v0. ரிமைனிங் டிஸ்டன்ஸில் எவ்வளோ நேரமாகும் அதில் ஹாஃப் த டைமுக்கு v1 வெலாசிட்டி அண்ட் ரிமைனிங் ஹாஃப்க்கு v2 வெலாசிட்டி அப்படி சொன்னால் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது 2v0 இன்ட்டு v1 ப்ளஸ் v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் 2v0. ஓகேவா? இப்போ ஒரு பொருள் வேறு ஆப்ஜெக்ட் covers first half of the total distance with the velocity v1 and second half with the velocity v2. அல்லது in general நம்ம எப்படி வச்சுக்கலாம், an object travels a distance s1 with a velocity v1 and distance s2 with velocity v2 in the same direction. அப்போ average velocity என்ன? A body travels a distance s1 with velocity v1 and distance s2 with velocity v2 in the same direction. Average velocity என்ன அப்படின்றோம். இப்போ அதுக்கு எப்படி பண்ணலாம்? ஸோ distance s1 it covers with the velocity v1, distance s2 it covers with the velocity v2. அப்படின்னா average velocity ஃபார்முலா the total distance s1 plus s2 into v1 v2 divided by s1 v2 plus s2 v1. இதுவே if s1 equal to s2 அதாவது equal distances covered அப்படின்னு சொன்னாங்கன்னா with different velocities, முதல்ல ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு வேகத்துலேயும் இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு இன்னொரு வேகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸு ஈக்குவலாக இருக்குது, வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இது என்ன ஆகும்? திஸ் வில் பி 2sன்னு ஆகிடும். இங்கே ஒரு s காமன் ஆகி கேன்சல் ஆகிட்டு 2 times of v1 v2 by v1 plus v2 அப்படின்னு ஆகிடும் இந்த ஃபார்முலா. Velocity of a train increases at a constant rate a from 0 to v
and then remaining constants for some time, and finally decreases to 0 at a constant rate b. If the total distance covered is x, then what is the total time taken? Velocity of a train ஆரம்பத்தில் ஜீரோவாக இருக்குது, அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வித் யூனிஃபார்ம் ரேட்டில், அதாவது ஏ அப்படின்ற ரேட்டில், அண்ட் அட்டைன்ஸ் தி வெலாசிட்டி வி. அதே வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக போகிறது ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் அதனுடைய குறைஞ்சிக்கிட்டே வந்து ஜீரோ வருது. அந்த டிசலரேஷன்ன்றது பி, அந்த வெலாசிட்டி இந்த பி அப்படின்றத குறையிறது. டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு சொன்னால் தென் வாட் இஸ் இட் டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்றது கேள்வி. அப்படி கேட்டாங்க. டோட்டல் டைமுக்கு ஃபார்முலா த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் பை வி ப்ளஸ் வி பை 2 இன்ட்டு 1/a ப்ளஸ் 1/b. இது ஃபார்முலா. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தே மூவ் இன் தி சேம் டைரக்ஷன் வித் வெலாசிட்டி சே விஏ அண்ட் விபின்னு வச்சுப்போம். தென் வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா விஏ மைனஸ் விபி, வெக்டார் விஏ மைனஸ் விபி. சப்போஸ் அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் ரெண்டும் ஆப்போசிட்டில் போகிறதா வச்சுட்டோம் அப்படின்னா வித் வெலாசிட்டி விஏ அண்ட் விபி தே ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா தென் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் பி. வெக்டாரில் வெக்டார் ஆஃப் வெலாசிட்டி ஏ ப்ளஸ் வெக்டார் ஆஃப் பி, வெக்டார் வெலாசிட்டி பி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அ ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மூவிங் மேன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மூவிங் மேன் அப்படின்னா ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ரெயின் ப்ளஸ் வி ஸ்கொயர் மேன், square root of that. Relative velocity of rain is equal to root of v square rain plus v square man. The man is moving. Okay, rain is falling vertically down. The angle என்ன விதத்தில் விழும் அப்படின்னா vm by vr, velocity of the man divided by velocity of the rain. A man is swimming in a river. He wants to reach the other destination, அதர் சைட் ஆஃப் தி பேங்க்கில் வேகமாக போகணும் அப்படின்னா எந்த ஆங்கிளில் ஹி ஹாஸ் டு ஸ்விம் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் தி மேன். சைன் தீட்டா ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி ரிவர் பை வெலாசிட்டி ஆஃப் தி மேன். வாட் இஸ் த டைம் டேக்கன் பை ஹிம் அப்படின்னா அந்த இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது பை வெலாசிட்டி, வெலாசிட்டி ஆஃப் தி மேன். ஓகேவா? For a freely falling body, ratio of distances covered in equal intervals of time. ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்டை கீழே போடுறோம், ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு 5 செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா the distance covered is equal to 1:3:5:7:9 அந்த மாதிரி போகும். ஒரு a body is thrown upwards, crosses a point in time t1 and t2 respectively. Then what is the height of the point and what is the maximum height it can reach? இது கேள்வி. See, ஒரு ஆப்ஜெக்டை we are throwing up, இங்கே இருந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, இப்படி போயிட்டு மேக்ஸிமம் போயிட்டு வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இட் கிராசஸ் திஸ் பாயிண்ட் அட் t1 seconds அட் t2 seconds. அதாவது இங்கே போகிறப்போ t1, அப்படி போயிட்டு இங்கே வரப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிருக்கும் t2. இப்போ இது கேட்டாங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/2 g t1 t2. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட்? இதாவது ஃபுல் ஹைட் இது போயிட்டு திருப்பி வருது, இது கண்டுபிடிக்கணும்னா 1/8 into g t1 plus t2. ஸோ சம் ஃபார்முலா அண்ட் சம் ஹிண்ட்ஸ் ஃபார் டூயிங் தி சம் பெரிய கணக்குக்கு ஹிட் கொடுத்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்டிவாக எதுவும் பண்ணல, அது முடியாது. நிறைய இது மாதிரி மாடல் போட்டுகிட்டே இருக்கலாம், தெர் இஸ் நோ எண்ட். ஆயிரக்கணக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கலாம், ஜஸ்ட் சேஞ்சிங் தி ஃபிகர்ஸ் அண்ட் சேஞ்சிங் ஏபிசி அப்படின்னா ஏபி கொடுத்துட்டு சி கேட்குறது, பிசி கொடுத்துட்டு ஏ கேட்குறது, இதை காம்பினேஷனில் நிறைய கணக்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கட்டும்ன்றது கொடுத்துட்டோம். ஸோ இந்த சாப்டர் 2 அப்படின்ற மாதிரி இந்த கைனமேட்டிக்ஸ் விச் கவர்ஸ் மோஷன் ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் பிளேன், அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கிளாஸஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. ஸோ ஃபர்தர் திங்ஸ் வில் see in the coming videos. Thank you for watching and wish you all to succeed in your aim of becoming doctors.